அன்னை தமிழுக்கு வணக்கம். அருணகிரிநாதர் அருளிய திருச்செந்தூர் திருப்புகழ். நாளும் ஐந்தும் என தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகழ். நாளும் ஐந்து வாசல் கீறு தூறு உடம்பு கால் கையாகி நாறு என்பில் ஆகும் அதனூடே நாதம் ஒன்ற ஆதிவாயில் நாடகங்கள் ஆன ஆடி நாடு அறிந்திடாமல் ஏக வளராமுன் நூல் அனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி வினைதீமை நோய்களந்த வாழ்வு ஊறாமல் நீகளந்து உள்ளாகு ஞான நூல் அடங்க ஓத வாழ்வு தருவாயே. நூல் அனந்த கோடி தேடி மால் மிகுந்து பாருளோரை நூறு செஞ்சொல் கூறி மாறி விளைதீமை நோய்களந்த வாழ்வு ஊறாமல் நீகளந்து உள்ளாகு ஞான நூலடங்க ஓத வாழ்வு தருவாயே. காலன் வந்து பாலன் நாவிகாய என்று பாசம் வீசு காலம் வந்து ஓலம் ஓலம் எனும் ஆதி காமன் ஐந்து பானமோடு வேமின் என்று காணும் மோனர் கால கண்டரோடு வேதம் மொழிவோனே. ஆலம் ஒன்று வேளையாகி ஆணை அஞ்சல் தீரும் மூல ஆலி அங்கை ஆயன் மாயன் மருகோனே. ஆரணங்கள் தாளை நாட வாரணம் கைமேவும் ஆதியான செந்தில் வாழ்வு அது ஆன பெருமாளே. ஆலம் ஒன்று வேளையாகி ஆணை அஞ்சல் தீரும் மூல ஆலி அங்கை ஆயன் மாயன் மருகோனே. ஆரணங்கள் தாளை நாட வாரணம் கைமேவும் ஆதியான செந்தில் வாழ்வு அதுவான பெருமாளே. இந்த பதிகத்தினுடைய பொருள் திருப்புகழனுடைய பொருள், பாலராகிய மார்க்கண்டேயருடைய உயிரை வருந்த வேண்டும் என்று யமன் வந்து பாசக்கயிற்றை வீசும் சமயம் வெளிப்பட்டு அஞ்சேல் அஞ்சேல் என்று அருள் புரிந்த ஆதி முதல்வரும் மன்மதன் 5 கணைகளுடன் வெந்து அழிய நெற்றிக்கண்ணை திறந்து வார்த்த மோன தேசிகரும் திருநீலகண்டரும் ஆகிய சிவமூர்த்தியுடன் வேத முதலாகிய பிரணவத்தின் பொருளை பேசியவரே. ஆலகாலவிடம் தோன்றிய திருப்பார்க்கடலில் பள்ளி கொண்டிருந்து கஜேந்திரன் ஆதிமூலம் என்று அழைக்க அதன் அச்சத்தை தீர்த்த சக்ராயுதபாணியும் ஆயர்குலக் கொழுந்தும் மாய வினோதகரமாகிய நாராயணமூர்த்தியின் திருமருகரே. வேதங்கள் திருவடியை துதிக்க சேவற்கொடியை திருக்கரத்தில் ஏந்தி திருச்செந்தூரில் வாழுகின்ற அனாதிமூலமாகிய பெருமையின் மிக்கவரே. 9 வாசல்களை பிளந்து வைத்து பழிப்புக்கிடமாகிய இவ்வுடம்பு கால்களை கொண்டு நரம்பு எலும்புகளால் ஆகும் சரீரம் இவ்வுடம்புக்குள் நாதம் பொருந்தி தொழில்களுக்கு மூலமாகிய மெய் வாய் கண் நாசி செவி என்ற ஐம்பொறிகளினால் பல கூத்துக்களை ஆடி உயிர் எப்படி போயிற்று என்று உலகமறியாத வகையில் இவ்வுடம்பு வீணில் வளர்ச்சியடையா முன்னும் பல கோடி நூல்களை படித்து மயக்கமுற்று செல்வர்களை நூற்றுக்கணக்கான செம்மையான சொற்களை கொண்டு துதித்து பாடி புத்தி தடுமாறி அதனால் தீமையுற்று நோய்களுடன் கூடிய வாழ்வை அடையா முன்னம் தேவரீர் என் உணர்வில் கலந்து ஞானசாத்திரங்கள் யாவும் ஓதி உணரும் பேரின்ப வாழ்வை தந்து அருள் புரிவீர். ஓம் சரவணபவ. நன்றி, வணக்கம்.